தமிழர் தாய்மொழி சனாதன புரட்டலுக்கு பேரிடி என்ற முழக்கத்தின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கத்திற்கு வந்துள்ள புரட்சிகரணியின் தோழர்களையும் மற்றும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, கீழடி தமிழர் தாய்மொழி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாய் உடைய மடின்றது ஒரு மனிதனுக்குடைய முதல் புகலிடம். அந்த முதல் புகலிடம்ன்றது என்னைக்குனாலும் ஒரு மனிதனுக்கும் அவருடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய சிறப்பானது. உலகத்தின் சிறந்த பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாய்மை பண்பு தான் எல்லாரும் முன்னெடுத்து செல்வாங்க. அப்போ அந்த தாயோட ஒரு மனிதனுக்கு எவ்வளவு துக்கம், கவலை, கஷ்டம் ஏற்பட்டாலும் முதல்ல அவன் யாரை நினைச்சு கிளம்புவானா, என் அம்மா இல்லையே அப்படின்னு தான் கிளம்புவோம். இப்போ அப்படி ஒரு கலக்கத்தோடு நிற்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தை அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக பல்வேறு இடங்கள் இருந்தாலும் இன்னைக்கு முதன்மையான இடமாக கீழடி திகழுது. ஏன் அப்படி என்ன கலக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலக்கத்துக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிறந்தவங்க எல்லாருமே 1950களுக்கு அப்புறம் தான் பிறந்தவங்களா இருக்கும். 50கள் 60களுக்கு பிறந்தவங்க பின்னாடி தான் பிறந்தவங்களா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒடுக்குமுறை அதிகமாக சந்திச்சது இல்லை. ஒடுக்குமுறைன்னு சொன்னா ஒரு ஏகாதிபத்திய ஒடுக்குமுறை தான், ஆங்கில ஏகாதிபத்திய ஒடுக்குமுறையோ அதோடு கூட நிலவிக்கிட்டு இருந்த பார்ப்பனிய ஒடுக்குமுறையோ பிராமணிய ஒடுக்குமுறையோ இதெல்லாம் விடுதலை பெற வேண்டிய ஒரு காலகட்டமாக 1950 25 இயக்கங்கள் ஆரம்பிச்சாலும் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சட்டம், அதனுடைய தொடர்ச்சியாக வர நமக்கு கிடைத்த உரிமைகள், அந்த உரிமைகளின் வாயிலாகவும் அதை நடைமுறைப்படுத்த நடந்த போராட்டங்களின் வாயிலாகவும் நாம ஒரு மலர்ச்சியான ஒரு காலகட்டத்துக்குள்ள இருந்தோம். 1950 கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் அப்படி ஒரு காலகட்டம் நிலவிட்டு இருந்தது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாமே எந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கிடைச்சிருக்கும். தொழிலாளர் சட்டங்கள்ல இருந்து, சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான சட்டங்கள்ல இருந்து, சாதி எதிர்க்கான நடவடிக்கைகள் இருந்து, மதவாத பாசிச போக்குகள்ல இருந்து, ஒரு பிரிவினைக்கு அப்புறம் ஏற்பட்ட மதவாத பாசிச போக்குகள்ல இருந்து, இப்படி பல்வேறு விதங்கள்ல ஒரு விடுதலையை நோக்கிய, ஒரு ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு மாநில சமூகமாக இந்திய சமூகம் முன்னேறிட்டு. அப்ப முன்னேறும் போது இன்னும் முன்னேற்றம் விரைவாக இருக்கணும், முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இப்ப நம்ம வாழக்கூடிய முதலாளித்துவ சமூகத்துல இருந்து முன்னேறி நம்ம சோசியலிசம், கம்யூனிசம் இதை போன்ற சமூகங்களை நோக்கி போகணும் அப்படிங்கிற இயக்கங்கள் உலகம் முழுக்கவே போராடி இருந்தது. இந்தியாவிலே அதற்கான கருதுகோள்கள் போயிட்டு இருந்தது. உலகம் முழுக்க அப்படி கருதுகோள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படும். உலகமய மக்கள், தாராளமயங்கள், தனியார்மய மக்கள் பொழுது வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய சிந்தனைகள் மடைமாற்றப்படணும். நம்ம ஜனநாயகத்தை நோக்கி சிந்திக்கிறவங்க மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் பிற்போக்குவாதத்தையும் நோக்கி சிந்திக்க வேண்டிய அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறது. அப்ப அப்படி வரக்கூடிய ஒரு கட்டாயத்தினால் ஏற்பட்ட ஒரு இடைவெளியில நுழைஞ்சதுதான் இந்த பாசிச, பார்ப்பனியம், பிராமணியம், பாஜக, RSS சக்திகள். செத்த பாம்பு மாதிரி கிடந்த அந்த சக்திகள் நம்ம இவங்கெல்லாம் இப்படி உயிர் பெற்று வருவாங்களா, இந்த சமூகத்துக்குள்ள நம்மளுக்குள்ள இப்படி ஒரு இன்னைக்கு நம்ம எந்த இடத்துலையும் நம்ம கருத்துக்களை சொல்ல முடியல. இதே இடத்துலதான் நம்ம கம்யூனிஸ்ட கருத்துக்கணும், தொழிலாளர் கருத்துக்கணும், சமூக நீதி கருத்துக்கணும் நம்ம ஓங்கி ஒழிச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு காவல்துறையிலேயோ ஒரு பொது இடத்துலயோ இன்னும் ஒரு அனுமதி பெற கூட முடியாது. அப்படி ஒரு போக்கு அப்படி ஒரு போக்குக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செத்த பாம்பு மாதிரி கிடந்த RSS, பாஜக சக்திகள் இன்னைக்கு உயிர் பெற்றது என்னைக்கு சாவாது, செத்த மாதிரி நடிக்கும். அதை சாவடிக்க வேண்டிய எந்த இடத்துல வரும்னா, ஜனநாயகத்தோட மலர்ச்சியில தான் பாசிச சக்திகளோட வீழ்ச்சி நடக்கும். பாசிச பாம்பு அது வரைக்கும் தொடர்ச்சியா
வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஏன் இந்த வரலாற்றை நாம் இன்று கொண்டு செல்லுது? இந்த கீழடி வரலாறுங்கிறது ஒரு சுய பெருமிதம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருத்தோன்றி முத்தோன்றா காலத்தை மூத்த குடி, இப்படியெல்லாம் வரலாறுகள், இப்படியெல்லாம் ஸ்லோகங்கள், இப்படியெல்லாம் முழக்கங்கள், கவிதைகள் இருக்கும் போது அந்த சுய பெருமிதத்திலிருந்து, இந்த இன பெருமிதத்திலிருந்து நாம் இதை நடைமுறைப்படுத்துறோமா? அப்படி இல்லையா? எதுக்காக ஒரு புரட்சிகர இயக்கம் சமூகத்தில் வந்து மாற்றத்தை விரும்பணும், மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விரும்ப இயக்கம், மாற்றத்தை கொண்டு வருவதற்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம், மார்க்சிய லெனினியத்தை தன்னுடைய ஆணையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம், எதற்காக இந்த முழக்கத்தை கையெழுக்கும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்சிய லெனினிய இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓட்டு கேட்கும் ஜனநாயகத்தில் இருக்க சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள், அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இருக்காங்க. எம்எல் மார்க்சிய லெனின் மாவோவி இயக்கங்கள், இப்படி பல்வேறு இயக்கங்கள் இருக்கு. வரலாற்றை இவங்க பார்க்கறதுக்கும் நாம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி ஒரு தேசிய அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. ஏன் இப்படி ஒரு முழக்கத்தை இந்த இடத்துல கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்க நல்ல விளங்கி. இப்ப ஏன் இந்த முழக்கத்தை நாம் வைக்கிறோம்னா, ஒரு தன்னுடைய ஒரு அடையாளம் என்பது ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான அடையாளங்கள் இருக்கும். அது நம்ம மார்க்சியத்திலையும் நம்ம படிக்கும் போது எண்ண முதல்வாத கருத்துக்கள்னு சொல்லுவோம், பொருள் முதல்வாத கருத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ பொருள் முதல்வாதம்ங்கிறது என்னது? பொருள் தான் முதன்மை, எண்ணத்தினால் இல்லை, பொருளிலிருந்து பிறந்ததுதான் எண்ணம் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. இப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எண்ண முதல்வாத கருத்துக்கள் என்ன வரும்னா, மதம், அது சார்ந்த புராணம், சாதி, ஒடுக்குமுறை, அது பூரா வருது. எப்படி இந்த லைன்ல வருது? நமக்குள்ள சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வு எது யாரால் கற்பிக்கப்பட்டுச்சு? இதற்காக கற்பிக்கப்பட்டுச்சு. ஒரு உற்பத்தி முறையில ஒருத்தனுக்கு கீழே ஒருத்தனை உட்கார வைக்கணும்னா அவனை ஒன்னு அவனுக்கு கீழானவன் அப்படின்றத அவனை நம்பிக்கை ஏற்படுத்தணும் மனசுல. அப்பதான் கீழே உட்காரும். மனிதனுடைய சிந்தனைக்கு போடப்படுற விலங்குதான் மதம். அப்போ அந்த மத கருத்துக்களை வந்து முன்னிறுத்தி கொண்டு போறதுக்கான இயக்கங்கள் தான் பாசிச இயக்கங்களாக இருக்கு. அப்ப அதுக்கு எதிரான அதற்கு எதிராக சரியாக வழிநடத்தக்கூடிய கருத்து என்னது? சரியாக வழிநடத்தக்கூடிய கருத்துனா எது பொருள் முதல்வாக அடிப்படையில் இருந்து வரக்கூடிய கருத்து என்னது? உண்மையாக இந்த மண்ணில் என்ன நிகழ்ந்து, இந்த மண்ணில் இந்த மண்ணுடைய இந்த இனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட குழு, இந்த மக்கள் வாழக்கூடிய மக்களுடைய வரலாறு என்பது என்னது? அப்படி ஒரு ஒடுக்குமுறையை தான் ஒரு இன வரலாறு செஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஆழமா உள்வாங்கினாதான் நாம எந்த திசையை நோக்கி, எந்த வழியை நோக்கி நம்ம செல்ல முடியுங்கிற ஒரு ஐடியா நமக்கு வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கீழடி என்பது தமிழர்களுடைய தாய்மொழி. ஒரு தாய்மொழி தானா தமிழர்களுக்கு அப்படின்னா, தமிழர்களுக்கு ஒரு தாய்மொழி இல்லை. முன்னறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி தோழர்கள் நிறைய பேசினாங்க. பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே அப்படி ஒரு இருக்கு. இது தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த தாய்மொழியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு 24 மாநிலம், 28 மாநிலம், பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் தாய்மொழி கிடையாதா? எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு. ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் எல்லாருக்கும் தாய்மொழி இருக்கு. அப்ப இந்த தாய்மொழின்றது யாரால் மறைக்கப்பட்டது? இந்த தாய்மொழிங்கிற கான்செப்ட் யாருக்கு எதிரானது? அப்ப யாருக்கு எதிரானதுன்னு பார்த்தா பாசிச சனாதன பேரழிவுக்கு அது எதிரானது. அவன் தான் அடிக்கணும்னு முற்படுறான். ஏன் அவன் அடிக்கணும்னா, இன்னைக்கு அந்த வரலாற்று ரீதியான விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்ப மொழியை எடுத்துட்டீங்கன்னா, தமிழ் மொழி சூத்திர பாஷை, தமிழ் சமஸ்கிருதம் தேவ பாஷை. அப்ப தமிழை மட்டும்தான் சூத்திர பாஷைன்னு சொல்றானா? கிடையாது. எல்லாரும் சூத்திர பாஷை தான். எது? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாம் சூத்திர பாஷை தான். ஒரே ஒரு பாஷை தான் தேவ பாஷை, சமஸ்கிருத பாஷை. அப்ப மற்ற மொழி
பேசக்கூடிய மக்கள்கிட்ட ஏன் இந்த விழிப்புணர்ச்சி இல்லை? நம்மகிட்ட மட்டும் ஏன் இந்த தமிழ் மொழியை தமிழ் மொழியை முன்னிறுத்துவது தமிழ் மொழியை முன்னிறுத்துவதல்ல, மொழியை முன்னிறுத்துவதல்ல, ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்க போராட்டம். தமிழ் மொழியை முன்னிறுத்துவது, தமிழ் மொழியை பாதுகாப்போம், தமிழ் மொழியை அரங்கேற செய்வோம்னு சொல்றது ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம். அப்போ மற்ற மொழிகள்ல ஏன் அந்த விழிப்புணர்ச்சின்னா அவங்க வரலாறு திட்டமிட்டு அழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு ஆந்திரால போய் நீங்க ஒரு குழந்தைய நம்ம எப்படி சொல்லுவோம், தங்கமே வைரமே, என் ஆத்தா, என் தங்கம், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு சொல்லுவோம். ஆந்திரால ஒரு குழந்தைய போய் சீதாமான்னு, ஆந்திரால ஒரு சின்ன குழந்தைய கூப்பிடுறது சீதாமா அப்படின்னு. ஏன்னா அவங்க வாழ்வியலோடு அந்த புராணங்களும் அதோட கட்டுக்கதைகளும் பிணைக்கப்பட்டது. நீங்க போய் கேரளாக்காரன்ட்ட போய் நம்ம சகோதரர்கள், நாம சேர சோழ பாண்டியர்கள், நீ அந்த சேரம்பா, நீ நம்மளுடைய மொழியினுடைய இணைவில் இருக்கு அப்படின்னா சில ஜனநாயக சக்திகள் அதுக்காக இருக்காங்க. ஆனா ஏற்றுவாங்க. ஆனா பெரும்பான்மை மக்கள் மத்தியில் என்னதான் விதைக்கப்பட்டிருக்குன்னா, பரசுராம அவதாரத்துல ஏற்பட்ட ஒரு விஷயத்துல சத்திரியர்கள் அழைக்கப்பட்டு நம்ம எல்லாருமே சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் வந்தவங்க தான் அப்படிங்கிறதா கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளா சகோதரர் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய வரலாறு 600 வருஷ வரலாறு தான் கேரளத்துடைய வரலாறுன்னு சொன்னா நம்மளும் கேரளமா பார்ப்போம், நம்மளும் எதிரியா பார்ப்போம். அப்போ தேசிய இனங்களுடைய இணைவுக்கும் இந்த சனாதன சக்திகள் எப்படி வேலை செஞ்சிருப்பாங்க. இவருடைய வரலாறு என்பது என்ன? இப்ப நம்ம தோழர்கள்லாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள இணைவை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய தன்மை அதனுடைய அழிவு என்பது கிமு 1300. அப்ப இங்கே ஒரு 2000, அங்க ஒரு 1300, 3300 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க முடிஞ்சு போன அப்புறமா என்ன நடந்தது? அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் எங்கு சென்றார்கள்? அவர்கள் யார்? சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் யார்? நாம சொல்றோம் திராவிடர்கள், தமிழர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப திராவிடர்கள் தமிழர்கள்னா அவங்க இங்க மட்டும்தானே இருக்காங்க. நாம தான் இந்த 4 மாநிலமும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். அப்புறமா குறிப்பிட்ட இடத்துல நின்று தமிழர்னு சொல்றோம். அப்ப இந்தியா முழுக்க யாரு? அப்போ அங்கிருந்து வரக்கூடிய அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்தோம்னா இங்க நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு 3000 கிலோமீட்டர் வித்தியாசம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான், மொகஞ்சதாரோ, ஹரப்பாவுக்கு நமக்கு 3000 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. இப்போ 3000 கிலோமீட்டர் இடைவெளி டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கானா, அப்ப இதுக்கு இடையில எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அது ஒரு வரலாறு. அப்ப அந்த வரலாற்றுக்குள்ள என்ன இருக்கு? இது யாரால் எப்படி தீர்மானிக்கப்பட்டது? இப்ப 1300, அதாவது 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் அழிக்கப்பட்டுச்சு. எப்படி அழிஞ்சதுன்றது அப்புறம். இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தோட அழிவுல யார் தோன்றுனா? அவன் சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்கள் ரிக்வேதம், சாம, அதர்வணம். அதுல ரிக்வேதத்தோட காலமா அவன் சொல்றது 3300 வருஷம் தான் அவன் சொல்றான். சிந்து சமவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சியில தான் வேதகால நாகரிகத்தோட பிறப்பு. வேதகால நாகரிகத்தோட பிறப்பு இருக்குன்னா வேதகால நாகரிகத்தோட தன்மையில இங்க இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய திராவிடம்னு சொல்லிக்குவோம். ஒரு அடையாளத்துக்கு திராவிடம்னு சொல்லிக்குவோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம்னு நம்ம நினைச்சுக்கோம். இப்ப திராவிட நாகரிகத்துக்குள்ள இருந்த அந்த மக்கள் கூட்ட எங்க போச்சு? அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, நாம கிட்டத்தட்ட ஒரு 1300ல இருந்து ஒரு 500 ஆண்டு காலம் ஒரு மிக குழப்பமான சொல்லி எதுவுமே வரலாறே இல்லை. 3300ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1600, 2600 வருஷம் வரைக்கும் எந்த வரலாறு இல்லை. அதுக்கப்புறம் வரலாறுல பல்வேறு இனக்குழுக்கள் வரலாறு கல்வெட்டுகளாகவும் வரலாறுகளாகவும் நம்ம வரலாறு ஆசிரியர் தொகுக்கப்படும். இது நம்ம இந்திய வரலாறு தொகுத்த வரலாற்று ஆசிரியர்கள் தொகுத்துக்கலாம். அப்போ தொகுக்கும் போது 16 தேசங்களாக இந்தியா வகைப்படுத்துறாங்க. 16 தேசிய இனங்களாக தேசங்களாக வகைப்படுத்துறாங்க. இந்த 16 தேச இனங்கள் கையில இருக்கு, படிக்க நாம பேசிக்கலாம். அப்புறமா நீங்க இதுக்கான தரவுகளை நீங்க வரலாறு ஆசிரியர் தேடி
இந்த 16 தேசங்களை மன்னர்களும் தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதுல ஒரு தேசத்தோட இளவரசன் தான் புத்தர். இந்த 16 தேசங்கள்ல ஒரு தேசத்தோட இளவரசன் தான் புத்தர். நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் நிலவிய மதம் என்ன? பார்ப்பனிய இந்து மதம் பூர்வகுடி மக்கள், அதாவது இருக்கக்கூடிய சிந்துவெளி திராவிடர்களை அடிக்கிறதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய நிலைப்படுத்தலுக்கான வேலையும் இவங்க கூட செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு ஒரு சின்ன வரலாறு எடுத்து, சின்ன ஒரு நடைமுறையை எடுத்து நீங்க வரலாறுக்குள்ள போனா போதும். இன்னைக்கு நமக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால் தாக்கரே ஒருத்தர் இருந்தார். அவர் ஆதியில கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர். அவருடைய பிறப்பு ஆதி அதான் அங்க இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் ஆர்பர் தொழிற்சாலை, எல்லா தொழிற்சாலையும் தொழிற்சங்க தலைவர். அவர் சொன்னா கம்யூனிஸ்ட் மேல அவர் பத்திரிகை தொடர்ச்சியா நடத்தி அதன் மூலம் மகாராஷ்டிரத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு தேசிய எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு என்ன ஆகுது? அந்த கட்சி இன்னைக்கு இந்த சிவசேனா கட்சி உருவாக்கி இந்து அடையாளத்துக்குள்ள போறாரு. மார்க்சிய இந்த கம்யூனிஸ்ட் அடையாளம், தொழிற்சங்க அடையாளத்திற்கு இந்த அடையாளத்தில் போய் சிவசேனான்னு பேர் வச்சுக்கிட்டு பார்ப்பனிய அடையாளங்களுக்குள்ள தன்னை தகவல் வச்சுக்கிட்டு அதன் மூலம் தன் மாநிலத்தை முன்னேற்றிடலாம். ஏன்னா அங்க நிதியில் இருக்கு. மகாராஷ்டிரா இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில என்ன வளர்ச்சி இருக்கோ அது தூத்துக்குடியில இருக்கு. சென்னையில என்ன வளர்ச்சி இருக்கோ அது நாகர்கோயில இருக்கு, மேற்கு மாவட்டமான கோயம்புத்தூர்ல இருக்கு, கிழக்கு மாவட்டமான தஞ்சாவூர்ல இருக்கு. இதுல என்ன வித்தியாசம்? மிஞ்சி போனா 20% வித்தியாசத்தை பார்க்கணும். ஆனா இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியே எந்த மாநிலத்துக்கும் போக, மகாராஷ்டிரா பாம்பேக்கு ஒரு மாவட்டம் தேடி போயிட்டீங்கன்னா மிக மிக பின்தங்கிய அடிப்படை தீர்வு மக்களுக்கு கல்வி வசதிகள் கிடையாது. அதே போல சாதிய முன்னேற்ற சமூக நீதி எங்க பாதுகாக்கப்பட்டது? சமூக நீதியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா சாதிகளும் சாதிய ஒடுக்குமுறை இருக்குது, சாதிய திருப்பல் இருக்கு, எல்லாமே இருக்கிறோம். ஆனா சாதிய நான் படிக்கிறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டா அதற்காக தன்னை முழுமையை அர்ப்பணிச்சுட்டா கண்டிப்பா மேல போயிருக்கும் தமிழ்நாடு. ஆனா அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் கேரளாவில் தவிர எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இது நான் நேரடியாக எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு கண் கூட பார்க்க. மகாராஷ்டிரா 100 பாம்பேல இருந்து 100 கிலோமீட்டர் வெளியே போயிட்டீங்கன்னா முன்னேற்றமே இருக்காது. அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து 100 கிலோமீட்டர் வெளியே போயிட்டா ஒண்ணுமே இருக்காது. வாழை மனமா இருக்கும், ஒண்ணுமே இருக்கு. அப்ப சமச்சீரற்ற வளர்ச்சி. அதை போல ஒரு இடத்துல சிவசேனா உருவாகும். சிவசேனா மத அடையாளத்துல இருந்து உருவாக்கும். அப்ப மத அடையாளத்துல இருந்து உருவாக்கும் பொழுது அதனுடைய தன்மையில இந்த சிவசேனா எப்படி இருக்குன்னு முதல்ல பால் தாக்கரே இருந்தாரு. அப்புறமா அவர் தன்னுடைய மருமகனான ராஜ் தாக்கரே கொண்டாந்தாரு. மருமகனுக்கும் மகனுக்கும் இடையில கலகம் போட்டி விட்டதற்குள்ள பாஜக. அந்த பாஜக கலகம் போட்டதுல உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரே அடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள ஒரு கட்டத்துல இப்ப இங்க எடப்பாடி இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கட்டத்துல 30, 70, அப்புறமா 40, 60, அப்புறம் பாதிப்பு. அப்படி இன்னைக்கு யார் ஆட்சியில் உட்காந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. தேவேந்திர பட்னாவிஸ் யாரு? ஒரு பார்ப்பனர். தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பார்ப்பனர். அப்ப அவருக்கு துரோக வேலை. இன்னைக்கு சிவசேனாவோட தன் தகப்பனால் கட்டப்பட்ட சிவசேனா கட்சி அலுவலகத்துக்குள்ள பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே போக முடியாது. ஏன்னா கட்சியினுடைய சொத்து. இப்ப கட்சியினுடைய சொத்து யார் கைக்கு போகுதுன்னா ஷிண்டே கையில போயிடுச்சு. ஏக்நாத் ஷிண்டே கையில போயிடுச்சு. ஏக்நாத் ஷிண்டே யாருன்னு கேட்டா இந்த இப்ப இங்க எடப்பாடி குரூப்ல சண்டை நடந்துட்டு அதிமுக இதை உடைச்ச மாதிரி ஒருத்தனை உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்து தன் தகப்பனால் கட்டப்பட்ட அலுவலகத்துக்குள்ள கூட அவங்க போக முடியாது சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு சிவசேனாவே அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அப்போ இதுதான் பார்ப்பனிய சரி. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 16 அரசர்களையும் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி பார்ப்பன கூட்டம், ஆரிய சனாதன கூட்டம் தன்னுடைய தத்துவமாக சனாதனத்தை உருவாக்கி கொண்டு அந்த அரசர்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள் உருவாக்கி ஒருத்தர் அடிக்க வச்சு கடைசியில 16 அரசர்கள்ன்றது டைனாஸ்டிக்ஸ் சில குழுக்களா சொல்லுது. அந்த குழுக்கள்ல இருந்து ஒரு சில அரசர்களா உருவாக்குறாங்க.
அப்படி உருவாக்கினவர்கள் தான் நந்த வம்ச அரசர்கள். நந்த வம்ச அரசர்கள் அவங்க தான் அவங்க தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியலும் தாழ்த்தப்பட்ட அல்லது தலித் இனத்தை சேர்ந்த மன்னர்களும். அந்த சபையில ஒரு பார்ப்பனுக்கும் அந்த அவங்க பௌத்தத்தை ஏற்றுக்கிறோம். பௌத்தத்தையும் சமணமும் இதுக்கு பேரலா வளரும். பௌத்தத்தோட வரலாறு சமணத்தோட வரலாறு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து. அப்போ அந்த அரசர்களுக்குடைய ஏற்படக்கூடிய அந்த வரலாறு, அந்த ஒரு கான்ஃபிளிக்ட பயன்படுத்தி ஒரு பார்ப்பனர் உள்ள புகுந்து தான் அதான் நம்ம சொல்றோமே இன்னைக்கு சாணக்கியன். அவன் அதை பிளே பண்ணி சுங்க அரசர்களை நிறுத்தி எங்கேயோ மௌரியர்களும் அந்த சந்திரகுப்த மௌரியன் சொல்லப்படக்கூடியவனும் ஒரு இனக்குழு தலைவன் தான். அவனை முன்னிறுத்தி அவன் பின்னாடி அணிவகுக்க வச்சு அவனை வீழ்த்துறான். யார? அந்த தலித் அரசர்களை வீழ்த்தி மௌரிய பேரரசு உருவாக்கும். இந்த அரசு கிட்டத்தட்ட 174 ஆண்டுகள் வாழும். இன்னைக்கு பாரத தலைவருக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் எப்படி சிவசேனா ஆட்சியில் இருந்ததோ அதை போல இந்த அரசர்கள் 174 வருஷம் இருந்தான். 174 வருஷம் மறுபடியும் பிராமணன் சுங்கர்கள் எனப்பட சொல்லக்கூடிய புஷ்யமித்ர சுங்கன் சந்திரகுப்த மௌரியனுடைய இதையே குடும்பத்தை அழைச்சிட்டு ஒரு பார்ப்பனன் ஆட்சியில் அமர்றான். ஆட்சியில் அமர்ந்து அதுக்கப்புறமா பார்ப்பனர்கள் ஒரு 150-100 வருஷம் ஆளுறாங்க. பார்ப்பனர்கள் ஆளான்னு நானும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. பார்ப்பனர்கள் நாட்டை ஆண்டுட்டாங்க. மகத பேரரசர் அவங்க தான் ஆண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வர்றவர் கண்ப இது எல்லாமே நீங்க ஒரு பார்ப்பனருடைய ஜாதகத்தை அவங்களுக்குள்ள குலம் கோத்திரம்னு சொல்லி பேசிக்கிட்டு பெண் எடுத்து பெண் கொடுப்பாங்க. அந்த பெண் வழி உறவுகளை மாப்பிள்ளை வழி உறவுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன செய்யணும்னா நாடும்போம் ஒரு நம்ம அந்த சில கிளைகளை வச்சு இப்போ இப்படிலாம் ஒரு இந்துக்கள் மத்தியில் ஒரு சாதி அமைப்புல சில பிரிவு நிலவு. அவர்களுக்குள்ள என்ன கோத்திர உறவுகள்கிட்ட இன்னைக்கு அந்த கண்ம உறவு இன்னைக்கு அவன் பேசும்போது பரத்வாஜ கோத்திரம்ப்பா கண்ம கோத்திரம்ப்பா அன்னைக்கு அந்த கண்ம கோத்திரம் அடிக்கிறது. அப்ப அது அடியல பார்ப்படியே இங்கேயும் அடியல, அது சிந்தாம சந்திராம வந்துட்டு. அப்ப அந்த கண்ம இதுல இருந்து வர்றதுதான் அவனுடைய ஆட்சி காலத்துல ஆட்சியை சரியா நடத்த முடியாதால வெளியே இருந்து வர்றாங்க. ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் ஆட்சியை கைப்பற்றி அதுக்கு 100 வருஷம் இந்தியா வாழும். இப்ப இப்படித்தான் வரலாறு தொடர்ச்சியாக பார்ப்பனர்கள் கையில போயிருக்கு. அப்போ இந்த கட்டமைப்புன்றது நிறுவப்பட்ட இடம் எது? இந்த பார்ப்பனிய கட்டமைப்பு இன்னைக்கு நம்ம சொல்றோம் சனாதனம் வாசி சனாதன இதுன்னு சொல்றோம், சனாதன ஆரிய சனாதனம் பாசிசம்னு சொல்றோம். இந்த ஆரிய சனாதன பாசிசம் ஒரு நாள் 2 நாள்ல வளர்ச்சி அடையும். அது ஒரு நம்முடைய வரலாறு எப்படி ஒரு 4000-5000 வருஷம் இருக்கும், அதுக்கு ஒரு 1000-2000 வருஷம் வரலாறு. சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தை அடிச்சதுல இருந்து புத்தர்களோட காலம் வரைக்கும் அதோட வரலாறு. அப்ப வரலாறு வரும்போது அந்த புத்தர்களோட வரலாறுக்குள்ளதான் புத்தர்களுடைய காலம் தான் கோல்டன் ஏஜ் ஆஃப் புத்தாஸ் எழுதும். வரலாறு ஆசிரியர்கள் புத்தர்களின் பொற்காலம் எழுதும். ஏண்டா புத்தர்களின் பொற்காலம்? புத்தர்களின் பொற்காலத்தை என்னடா நடந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா புத்தரோட பொற்காலத்துலதான் பௌத்த மதம் முழுமையாக அழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே சுங்கர்களுடைய வருகையில தான் அங்க சைனாவை நோக்கி போய் அந்த பௌத்தம் அப்படி பரவுச்சு. இங்க என்ன செய்யறான்னா எவ்வளவு தெளிவா பேசுறாங்க, வேலை செய்யறாங்க பாருங்க. நீங்க பௌத்தத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுல வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடணும், துறவரத்தை அதிகம் வலியுறுத்துது, ஆசைப்படாதுன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்மளால மனுஷங்களால கடைபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா அவர் சொல்றது ஹீனயானம், சின்ன சக்கரம், நாம சொல்றது மகாயானம். இதை உருவாக்குனது ஒரு பார்ப்பனர். இந்த மகாயான பௌத்த மகாயான தத்துவத்தை உருவாக்குனது ஒரு பார்ப்பனர். அதை அமுல்படுத்தினது புத்தக காலத்தில். அப்ப இப்படி ஒரு பௌத்தத்தையும் எப்படி இந்த ஆரிய சனாதன ஆரிய பாசிச பார்ப்பனியத்தை எதிர்த்து தோன்றின பௌத்தம் கடைசியில இந்து மதத்தோட ஒரு பிரிவாக மாறிடுச்சு. இது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வருது. இதே போல சமண மதம் அதிகமாக ஜெயின்னு சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்வாடி தெருவுல போனோம்னா நம்ம மதுரை கோயில் வீதியிலையோ திருநெல்வேலி கோயில் வீதியோ பார்த்தா ஜெயின் 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 போட்டுருக்கோம். ஜெயின சமூகம் இயல்பாக வியாபார சமூகம். இந்த வியாபார சமூகம்
இதை வந்து தன்னுடைய நடவடிக்கை தன்னுடைய உடலமைப்பு எல்லாத்துக்காகவும் சைக்கத்தத்துக்கு வரும். அப்ப என்ன நம்ம செரிமானம் ஆகணும். ஒரு உழைச்சால செரிமானம் வியாபாரத்தில் உழைப்பு அவசியம் இல்லை. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜைனம் ஒன்று உருவாகுது. அப்ப இந்த ஜைனத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய யானை அடையாளம், மகாலட்சுமி அடையாளம், இந்த போன்ற சில அடையாளங்களை இந்து மதத்தில் கொண்டு வந்து இந்து மதத்தை கன்சாலிடேட் பண்ணிட்டு ஜைனமும் இந்து மதத்தில் ஒரு பிரிவுட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளியை தன்னுடைய கணக்கு போடுறது, நீங்க எல்லா வியாபாரிகளுக்கு கணக்கு முடிக்கும் போது தீபாவளி அன்னைக்கு ஒரு பைசா கூட பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மள மார்வாடிகள், சேட்டுகள், ஜைனர்கள் நம்ம கூப்பிட்டு கணக்கை முடிச்சுடுவோம். கணக்கை முடிச்சு விடலனாலும் கணக்கை முடிச்ச மாதிரி காட்டிட்டு புது கணக்கு. இப்படி எல்லா இடத்துக்குள்ளேயும் பார்ப்பனியும், அதான் அதனால தான் அவன் அதை உருவாக்கும். எது மேல பிராமணன், நான் பார்ப்பனன், அது கீழே சத்தியம், வைசியம், சூத்திரம், பஞ்சம். தெளிவாக உருவாக்குறது புத்தர்கள் காலத்துல தான். அப்ப இந்த புத்தர்கள் காலத்துல உருவான புத்தருடைய காலங்கிறது என்ன காலம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டுக்குள்ள. இதுக்கு அப்புறமா தான் இந்துத்துவ சக்திகளுடைய பரவலாக்கமும், இந்துத்துவ சக்திகள்னு சொல்ல முடியாது, வைதிகம் அல்லது சனாதன் இந்த சக்திகளுடைய அரசியல் சட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த அர்த்த சாஸ்திரம் எல்லாம் எழுதப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் கன்சர்வேட் பண்ணி கொண்டு வரும். எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு ஒரு அமைப்பு வடிவமாக கொண்டது. அப்ப இது மட்டும் தான் பண்ணானா, இதை மட்டும் தான் செஞ்சானா? அப்ப அது மட்டும் செஞ்சா ஒண்ணு நிக்காது. எதுவுமே பொருளாதாரம் இல்லாம நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி சாப்பிடுறது கையில பைசா. இப்ப பைசாவுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஒரு அமைப்பு முறை உருவாக்கும். அரசன் மக்கள் இருக்க சொத்தை பிடிங்கி அரசன் வர்ற அரசன் வடபதி மங்களங்களும் பிரம்மதேயங்களும். இது இங்க, இது நம்ம தமிழ்நாட்டில். வடக்கை ஏன் இன்னும் சாமியார்லாம் அவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா மடங்கள் தான் ஆட்சி செய்யும். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்க எடுத்த கணக்கெடுப்புல 100 ஏக்கர் சொத்து இருந்ததுன்னா 35 ஏக்கர் மடத்துக்கு, 65 அதுல இன்னும் புறம்போக்கு தனியா இருந்துச்சு. அது போக மிச்சம் உள்ள இடம் தான் நம்ம போல சிவிலியன் மக்கள்கிட்ட இருக்கு. இது நம்ம சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டிலே நாம இப்படி நிலைமைன்னா வடக்க போய் நீங்க உள்ள நிலைமை வரும். முழுக்க படங்கள் கையிலும் சாமியார்கள் கையிலும் பார்ப்பனர்கள் கையிலும் எழுதுவாங்க. ஒருத்த என்ன நீ எதுனாலும் கேட்டுக்கோ, அப்ப கொடுத்து உழைக்கும் மக்கள் இருந்து குடிங்கி அதை அப்படியே அவன் நிலம் கொடுத்துக்கிட்டு இருக்கான அதெல்லாம் கிடையாது. அவன் கிடையாது. இதை ஏன் அப்படி செய்யறான்னா அவங்க சிஸ்டம் ஆஃப் ரெவென்யூ உருவாக்கும். சிஸ்டம் ஆஃப் ரெவென்யூன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு நிலத்தை இது பண்றோம்னா போய் தொழில் வரி கட்டணும், தொழில் வரி அரசாங்க நிலவரி கட்டணும், நிலவரி அரசாங்கத்துக்கு போகுது, அரசாங்கம் அதை எடுத்து ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எடுத்து எப்படி ஒரு பயன்படுத்திக்கிட்டு அன்னைக்குன்னு ரெவென்யூனா பார்ப்பனர்கள் கையும் மடங்கள் கையும் நீ சொத்தை கொடுத்துட்டு அந்த மடங்களும் பார்ப்பனர்களும் அரசாங்கத்துக்கு படியிடணும். இந்த ரெவென்யூ சிஸ்டம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இந்த வருவாய்த்துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா புத்தர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த புத்தர்கள் காலத்துல உருவாக்கப்பட்டது அங்க சக்சஸா போயிட்டு இங்க ஒரு புதுசா ஒரு ராஜராஜ சோழன் காலத்துல தான் இந்த சிஸ்டத்தை அவன் போய் அடாப்ட் பண்றான். ஏன்னா வடக்க வரைக்கும் போயிட்டான். போயிட்டு இங்க என்னடா இவ்வளவு அடிச்சாலும் அவன் தாங்கிட்டு இருக்கானே, ஒரு பேரும் ஒருத்தர் எதுக்கு பேச மாட்டான். ஊர்ல லேசா ஒரு இடத்த பிடிச்சிட்டு இங்க வர்றதுல அவன் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்தான். ஊரகுடி மக்கள் வந்து ஏன் அவன் அரசு முதுகத்தின உடனே அவன் போய் உட்கார்ந்துருக்கானே, இங்க மட்டும் எப்படி 1000 வருஷம் 2000 வருஷமா அப்படியே அடிமையா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா சொத்துக்கள் மக்கள் கையிலே சொல்றாங்க. அது இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா நிறுவனங்கள் கையில வச்சுக்கணும். அப்ப நிறுவனங்கள் யாரோட இருக்கணும்னா மதங்களோட நிறுவனங்களா இருந்தா மக்கள் கடவுளின் பேரால எதை சொன்னாலும் ஏற்றுக்கணும். இப்ப கடவுளின் பேரால மதங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்குனா அது உள்ளது. அதே தான் ராஜராஜ செஞ்சான். என்ன செஞ்சான்னு கேட்டா அவனுடைய வெற்றிகளை தொடர்ச்சியாகவே மேற்கு வங்காளத்துல பார்ப்பனர்களை கூப்பிட்டு வந்து இங்க தஞ்சாவூர்ல குடியேறி ஒரு 18 தெரு கொண்டு வந்து தஞ்சாவூர்ல வச்சான். கரையை குறிச்சி அவங்க எல்லா பக்கமும் அவங்க தனியா குடியேற்றி அவங்க கையில சொத்தை கொடுத்தான். அதை பாதுகாப்பான். அதே மாதிரி பலங்கை மரம் இடத்தை மரம் உருவாக்கி அந்த அந்த மிலிட்டரிக்கு காசு சாப்பாடு போட வேண்டியது அவனுக்கு. இப்படி ஒரு ஆதிக்க வரலாறு கொண்டுதான்
இன்னைக்கு வரைக்கும் சனாதன பாயசம் நம்ம பார்த்து. அப்ப இந்த வரலாறு மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இப்ப இந்த வரலாறு இப்படி ஒரு வரலாறு இல்லையா? உழைக்கும் மக்களுக்கான வரலாறு என்ன? உழைக்கும் மக்களுக்கான வரலாறு என்பது என்ன? அதைத்தான் நம்ம கேட்டு தமிழர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படின்னு அமைப்பாக்கப்பட்ட மதங்கள் வந்தால் தானே நம்ம வந்து அதுக்குள்ள எல்லா விஷயங்களுக்கும் வரும். ஒரு மதங்கள் உருவாகும் போதுதான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன வருது? அது ஒரு சுதந்திரமான ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்ப அங்க கடவுள் இல்லையா? கடவுள் இருந்தார். அமைப்பாக்கப்பட்ட ஒரு மதத்தின் அடிப்படையில் இல்லை. இப்போ கீழடியில் எடுத்துக்கிட்டோம்னா ஆதன் ஒரு பேரை குறிப்பிடுறோம். ஆதன்ற பேர் இருக்கு. இன்னொரு பேர் வந்து குவிரன். குவிரன் ஒரு பேர். குவிரன்ற பேர் என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குவிரன்ற பேர் இலக்கியங்களை தேடி பார்த்தா அது என்ன சொல்லுதுன்னா, அவன் தான் அந்த இடத்தோட கடவுள், கஜானாவை பாதுகாக்கக்கூடியவன் அப்படின்லாம் பணக்காரன். அதைத்தான் அவன் குபேரன். இந்த குபீரன்றத பேரை மாறினா குபேரன். அப்ப இப்படி வரலாறுகள் என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ராமகிருஷ்ணன் பேசியிருக்காரு. நம்ம அமர்நாத் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு எல்லாருமே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் பிறந்த அனைவரும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லையா? வரலாறு கண்டுபிடிக்கலையா? அவங்க வரலாறு இருக்குன்னா, ஒரு அரசாங்க பதவியில இருந்துட்டு வெளியே வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கத்துக்கு இதெல்லாம் ஒரு துளியை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூட, அதுவும் மத்திய அரசு பணியில இருக்கும்போது அவனுக்கு கடைசி நாள் நீ சஸ்பெண்ட் பண்ணுவோம். பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்காது. என்ன எந்த தொகையும் பிஎஃப் கிராஜுவேட் எதுவும் கிடைக்காது, நிறுத்தி வைக்கப்படும். அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த அதிகாரி வந்து நிறுத்தி இந்த கருத்துக்களை வெளியிடுறாரு. அப்போ அவர் நாம எவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டியது. சரி, இது சின்ன விஷயத்தை சொல்லிட்டு உள்ள போறேன். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் யார்? ஒரு சௌராஷ்டிரா வகுப்பை சேர்ந்தவர். அவர் தமிழ் மொழி பேசக்கூடியவர் இல்லை, அவர் சௌராஷ்டிர மொழி பேசக்கூடியவர். அவர் வந்து தமிழரோட வரலாறு துணிஞ்சு நிற்கிறார். தமிழ் அதிகாரிகள் உள்ள இருந்திருக்கிறாங்க. இந்த ஆதிச்சநல்லூர், சிவகடை போன்ற இடங்களை ஆய்வு செய்த தமிழர்களாக வீட்டில் தமிழ் பேசக்கூடியவர்கள் பிறப்பாக, அதாவது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதிகமான வார்த்தைகள் தான். இப்ப தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க செஞ்ச ஆய்வாக வெளியிட முடியல, அவங்க மறுக்கல. அது மத்திய அரசு ஏற்றுக்காது. இவனை அப்படி பண்ணா கட்டம் கட்டி தூரம் சொல்றது. ராஜன் ஒருத்தர் கீழடிக்கு போனீங்கன்னா அது ஒரு 15 நிமிட படக்காட்சி முதல்ல போட்டு காமிப்பாங்க. இந்த 15 நிமிட படக்காட்சியில பெரும்பான்மை கருத்துக்கள் ராஜனோட கருத்துக்களா இருக்கும். ஆனா ராஜனை ரிட்டையர் வரைக்கும் வெரைட்டி ஆயிடுச்சு இந்த மத்திய அரசும் அகழ்வாராய்த்துறை. அவருடைய ஒரு கண்டுபிடிப்பை கூட அரங்கேற்றது. அப்படி ஒரு விரட்டப்பட்டவராக யார் விரட்டப்பட்டார்? இருக்கக்கூடிய பார்ப்பனராக கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அகழ்வாராய்த்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த நாகாசாமி என்ற பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் தான் அகழ்வாராய்த்துறை எதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் கடைசியிலேயே விஜயகானந்தத்துக்கு எழுதின புத்தகம் என்ன தெரியுமா? திருக்குறள் வந்து பகவத்கீதையிலிருந்து சாரமாக எடுத்து எழுதப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு நூலை சமர்ப்பிச்சிருக்கிறார். இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியது எப்படி நம்மளுடைய வரலாறு ஏற்றுடுவாங்க? எப்படி நம்முடைய வரலாறு வந்து எப்படி போய் சேரும்? இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்த இடத்துல இன்னைக்கு ரத்த பரிசோதனை பண்ணி தமிழனான்னு பார்த்து அவன் தெலுங்கனா எத்தனை வருஷத்துல வந்தான், அவன் என்ன முஸ்லீம், பட்டாணி முஸ்லீமா இல்லைன்னா அங்க துருக்கியில இருந்த முஸ்லீமா, இப்படி பார்த்து வேலை திட்டங்களை வச்சு மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சிகளுக்கு சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் இல்லாத ஆண்மை அந்த சௌராஷ்டிரா வகுப்புல பிறந்த அவராக சௌராஷ்டிரா வகுப்புல பிறந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் இருந்தது. இப்போ அதை போல அதாவது தமிழ்நாட்டினுடைய தமிழருடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க திறமை இருப்பவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் போடும். அவன் வாரானா நீ ஆதிக்கம் பண்ண வராது. ஆதிக்கம் பண்ணிக்கு வரைக்கும் பிஜேபிக்கிறவங்கள வர முடியும்னா செருப்பா கடிச்சு விரட்டிட்டு இருக்கோம். பல்வேறு முகங்கள்ல வந்து நீ கடைசியில விஜய் முகத்திலையும் வந்து அதுக்கும் நம்ம செருப்படி கொடுத்து வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். நம்ம ஆதிக்கம் பண்ண வரணும்னா தமிழ் உச்சாராயிரும்.
அதே நீ அன்பா வாரியா? இன்னைக்கு நம்ம நம்மோட ஒரு 2000 ஆண்டுகளாக அரபியர்கள் கலந்துருக்காங்க. ஒரு முஸ்லிம் இஸ்லாம் வந்ததால இங்க அரபியர்களோ மற்றவங்களோ வரல. ராவுத்தர் நாம் பேர் வச்சு அவங்களை மரியாதை கொடுத்து அவர்களுக்கு தங்குவதற்கு பட்டணங்களை கொடுத்து அவர்களுடைய வியாபார தொடர்புகளை உருவாக்கி எல்லாம் கலந்து நம்ம இருந்தோம். இன்னைக்கு இல்ல, 2000 வருஷமா அதெல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க குதிரையை கொண்டு வருவாங்க அங்கிருந்து. அரேபியாவில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம கொண்டு வந்தாங்க. நம்ம கிட்ட இருந்து பொருளை கொண்டு போய் அங்கே விளைய வித்தாங்க. இப்படி நாம ஒவ்வொரு கடற்கரை பட்டணத்திலையும் பட்டணம்னு சொல்றதே கிட்டத்தட்ட அவங்க தெருவாதான். காயப்பட்டினம் நீங்க இதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கடற்கரை ஓரத்திலையும் பார்த்தீங்கன்னா பட்டணம்னு ஒரு தெரு. அப்படி நாம அவங்களோட ஐக்கியத்தில் இருந்தோம். இன்னைக்கு சித்தர்கள்ல 18 சித்தர் சொல்லலாம். 18 சித்தருக்கு பின்னாடி வர சித்தர்கள்ல இஸ்லாமிய சித்தர்கள் அவர்கள ஒரு தக்க ஞாபகம், அவங்கள ஒரு குழு உண்டு. இதை எடுத்துட்டு மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் பேசிக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கொண்டு ஏழை இறைவனை பற்றி பேசிக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டு அவர்களுக்கு மந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ணி அவங்களோட நிம்மதியை கொடுத்து அப்படி கொண்டு போன ஒரு அமைப்பு இந்த நாடு. அப்போ வர்றவங்க என்ன நோக்கத்துல வர்றாங்கன்றதை கண்டிப்பாங்க. அவர்கள் அரவணைச்சுக்கிறத தமிழை இன்னைக்கு தருது. பின்தங்கதே கிடையாது. யாரும் ஊரே யாரும் கேள்வின்னு சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் வரும். அந்த எங்கேயாவது எந்த இலக்கியத்தையாவது இந்த மாதிரி யாராவது எழுதிருப்பாங்களா? எழுதினே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஆட்களும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தீர்வு இன்னும் விரதல வர நீ வா வந்து நல்லா வாழ. இன்னைக்கு ரஜினிகாந்தை கூப்பிடுறோம், வாழ வைக்கிறோம், அவருக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து எல்லாம் கொடுக்குறோம். அவர் அரசியலுக்குள்ளே செல்வாரு. நீ உன் வேலையை பார்த்து உழைக்க வேண்டியா, எங்களுக்கு நல்லது உன்னை வச்சு நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்றோம், சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான் எவ்வளவு. ஒரு வரலாறு என்பது இந்த மக்களுக்குள்ள இன்னும் இருந்துட்டாரு. அந்த உணர் வெளிச்சியை தான் இன்னைக்கு நம்ம கீழடியில உறுதிப்படுத்தும். எப்படி உறுதிப்படுத்தும்? அவன் என்ன சொல்றான்? தமிழ் உனக்கு நீசபாச, உன் சாமி முண்டம். இப்ப நான் சொல்றல, சுடலமாடனுடைய வரலாறு எடுத்துக்கோங்க, முண்ட சாமியோட வரலாறு எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து பாருங்க, பில்லு பாட்டுகள்னா நம்ம யூடியூப்லாம் நல்லா கிடைக்குது. போட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? இந்த ஆறுமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய சுடலை, அப்புறம் ஐகோர்ட்டு மகாராஜா, இப்போ இந்த குலசிக்கு மாறப்பட்ட இந்த வரலாறுல எடுத்து படிச்சு பாருங்க. உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் இருக்கு. அதை நீங்க ஒரு பக்தி இலக்கியமாகவோ ஒரு இந்து மத இலக்கியங்களாகவோ நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தாலே அது என்னன்றது புரிஞ்சு. சுடலை ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சுடலமாடனோட வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனும் பார்வதியும் பிரிஞ்சிருக்காங்க. அப்படி பார்ப்பனர்ல கட்டப்பட்ட கதை, பூர்வகுடி மக்களுடைய தெய்வத்தை கொச்சப்படுத்திருக்காங்க. அது நீங்க புரிஞ்சுக்கணும். சிவனும் பார்வதியும் ஒரு நாள் பொழுது போகாம இருக்காங்க. சிவன் ஊர் போல சுத்திட்டு வரான். அவன் வச்சிருக்க கதையை கேளுங்க, கதை. அப்போ பார்வதி வீட்டுல உட்காந்துருக்காங்க. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு நீங்க ஊர் ஊரா சுத்த போயிருந்தீங்க, எனக்கு பொழுது போக மாட்டேங்குது, நம்மளுக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ வீட்டுல எதுவும் இல்லாததால எனக்கு எட்டடைக்கணும், ஏதாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்றாங்க. இன்னைக்கு இப்படி பேசுற நம்ம உலக மக்கள் பூரா நம்மளோட குழந்தைகள் தானே, அப்ப நம்ம எப்படி இப்ப குழந்தை பெற்றது சரியா இருக்கும் அப்படின்னு சிவன் கேள்வி எடுப்பதாகவும், நாம அப்படி நம்மளுக்குள்ள இணைவை ஏற்படுத்தினா அதெல்லாம் குற்றப்படுத்தி பேசுவோம் அப்படிங்கிறதாகவும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தூண்டாமணி விளக்குல உங்களோட இதை விடுங்க, அதுல இருந்து நான் பெற்று நான் குழந்தைய பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குழந்தை பெற்ற குழந்தை என்னவா இருக்குன்னா, தலையில்லாத குண்டமா, தலையில்லாத குண்டமானா பேச்சு முண்டை சுடலை 3 சாமின்னு சொன்னோம். 3மே முண்டம் இல்லாத தலையில்லாத குண்டமா பிறகு. தலையில்லாத குண்டம்னா நீங்க என்ன நினைச்சுக்கணும்? அறிவில்லாத. நம்ம சாமிக்கே அறிவில்லைன்னு சொல்றான்னா நமக்கு என்ன அறிவு இருக்கும்? நீ கும்பிட சாமிக்கே அறிவில்லடா, உனக்கு என்ன அறிவு இருக்கும்? இதான் வரலாற்றை குறிச்ச வரலாற்றை நம்மளை உழைக்கும் நம்முடைய வர்ணம். அதாவது ஒரு நாட்டில் சொன்னா ஏற்றுட்டு போனோம்னா அதை மன ரீதியா மூளையில விளக்கணும். அம்பேத்கர் சொல்றாரு, அவங்களோட மூளையில விளக்கப்படணும், கையில வேலை விளக்கப்பட வேண்டாம், மூளையில விளக்கப்படும். மூளையில போடப்பட்ட விலங்கு தான் நம்மளோட சாமி.
அப்போ பார்வதி அம்மா இன்னைக்கு நான் பிள்ளைய கேட்டா நீ பேயை கொண்டு கொடுத்துருக்க 3 முட்டத்தை கொண்டு கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துக்கணும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, நம்ம உருவாக்கிவோம் அப்படின்னு சொல்லி சிவன் தன்னோட சக்தியை உபயோகித்து குழந்தைகளாம் 3 குழந்தைகளாக உருவாக்கும். 3 குழந்தைகளை உருவாக்கி தொட்டில் போட்டு தாராட்டிட்டு இருக்காரு. தாராட்டின உடனே இந்த குழந்தைங்க என்ன செய்யுது, நைட்டு 10 மணி ஆன உடனே இறங்கி பூலோகத்தை பார்க்க வந்துடும். தேவலோகத்தில் இருக்க பார்வதியும் சிவனும் தொட்டில் போட்டு ஆட்டின குழந்தை பூலோகத்துக்கு வந்துடும். பூலோகத்துக்கு என்ன செய்யுதுன்னா, இங்க வந்து மனித ஊனையும் சுடுகாட்டு தலை சுடுகாட்டு முண்டை தொடலை பேச்சுலாம் என் ஊருக்கு வெளியே சுடுகாட்டுக்குள்ள இருக்குன்னா அதான் காரணம். அந்த மனித ஊனை திட்டு வாயெல்லாம் அந்த இதெல்லாம் துடைக்காம மேலே போய் அதே மாதிரி தொட்டில் படுத்த உடனே அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்களுக்கு நாத்தடி, என்னடா இது குணநாத்த அடிக்குது, நம்ம தேவலோகத்தில் நம்ம சைவம் வச்சு இங்கே குணநாத்த அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி சிவன் வீட்டு வாசல் பார்க்குறாங்கன்னா அங்கே பார்த்தா வாடை அடிச்சிருக்கான். சிவன் வீட்டில இருந்தே வாடை வந்தப்பா அப்படின்னு உள்ளே பார்க்கறாங்கன்னா இந்த குழந்தைகள் 3ஓட வாயிலையும் அந்த சாப்பிட்டதோட மிச்சம், அதான் அந்த இடம் கூட நாசமாக. அப்போ சிவன் வந்து கேட்கிறார், இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன செய்யாது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த குழந்தைங்க இங்கே இருக்கக்கூடாது, இவங்க ஊருக்கு வெளியே கொண்டு போய் வைக்கப்படணும். அது சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டு இந்த குழந்தைகள். அப்போ சுடுகாட்டில் கொண்டு போய் 3 குழந்தைகளுக்கு போட்டுனா இன்னும் அப்பா வந்து நாங்கள் உங்களுக்கு பிறந்த குழந்தையாச்சு, நாங்கள் எங்களுக்கே இந்த நிதியா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்றாரு, வருஷத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அன்னைக்கு நீங்க குழந்தைங்க உங்களை நான் அங்கீகரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க. அப்படி நாம வந்து சிவ பக்தர்களாகவும் இந்து மதத்தினுடைய ஒரு நாள் அப்போ ஒரு நாள் காப்பாற்றலாம். இங்க பாத்தீங்கன்னா சில வகுப்புகள்ல சில ஜாதிகள்ல கல்யாணம் பண்ணி கூணுல போட்டு அவன் ஐயன் போறவங்க அதுவே இருக்கும். செத்த அன்னைக்கு நம்ம கூணுல போட்டு எல்லா சடங்கையும் செய்ய சொல்லுவோம். அந்த பானையை உடைச்சி நம்ம கலையத்தை உடைச்சோன்னு நம்ம கழுத இதுல இருக்க கூணுல அதுக்கு அவன் நம்ம அனுப்பிடுவோம். அப்ப இந்த சடங்குகள் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன தொடர்ச்சி நமக்கு இருக்கு. இப்ப நம்ம ஆதிக்கத்தை ஒழிச்சிட்டோம்னா இந்து மத அடையாளம், இந்து மத சாஸ்திரங்கள்ல இருந்து இந்து மத புராணங்கள்ல இருந்தும் வெளியே வந்தாதான் நாம நம்ம அடையாளத்தை மாற்ற முடியும். அப்ப அது என்னதான் செய்ய, அதற்கு ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து நம்ம அமைப்புல தோழர்கள் எல்லாரும் முற்றிலும் புறக்கணிக்கிறோம். தம் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துல சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு திருமண சடங்குகள் வந்து இப்பதான் ஒரு 150 வருஷத்துக்குள்ள பார்ப்பனர் உள்ளே வர்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ப்பனும் ஒரு சுந்தர பையன் போக மாட்டான். அவன் வீட்டில் உள்ள பெரியவங்க வச்சு தாலியை கட்டி கிழக்கு நினைச்சு தாலியை கட்டி தான் நம்ம பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுல வணிக சமூகங்கள் பெரிய சமூகங்கள் எப்படின்னா அவங்க குடும்பத்துல இப்போ சிவகாசியோட நாடார் குடும்பமோ, அவங்க காரைக்குடியில் இருக்கக்கூடிய செட்டிநாட்டுக்கார குடும்பமோ, கார்காத்தார் குடும்பமோ, இல்லை சைவ வேளாளர் குடும்பமோ, இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய புதுவ வேளாளர் அந்த குடும்பங்கள்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளை உருவாக்கி செஞ்சுக்குவாங்க. அப்ப இவ்வளவு அடிமைப்படுத்தக்கூடிய இவ்வளவு வரலாறுல வச்சுட்டு வரோம். இது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல அந்த பார்ப்பனர்கள் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட கொடுத்து அமைப்பாக்கப்பட்ட நிறுவன முறை தான் இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆதீனங்களும் கோயில் சொத்துக்களும். இது எதுவும் பாப்பா தலைப்பை பிடிச்சி உழுது பிராமண கலப்பை பிடிச்சி உழுது கொண்ட அந்த சொத்துக்கள் அல்ல. இது முழுக்க முழுக்க இதுக்கான எல்லா சார்புகளும் இருக்கு. அபாரத்தின் பகுதியில வாழக்கூடியவன் தான் நம்மளை எந்த வந்து இருக்கக்கூடிய முற்போக்காற்றல்கள், அப்புறமா யாருன்னு கேட்டீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள், இந்த மாதிரி ஆளுநர் வரும்போது தோழர்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க சில விஷயங்களை போய் பார்க்கக்கூடாது, இருந்தா இங்க இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம இடத்துல இருந்து ஒரு நான் 50 பாதத்தில் வாழக்கூடிய 10 கிலோமீட்டருக்குள்ள அயத்திருவாலீஸ்வரன் ஒரு கிராமம். அந்த அயத்திருவாலீஸ்வரன் கிராமத்துல எனக்கே தெரியாது, நாம அந்த ஒரு கல்வெட்டுக்கு அந்த கல்வெட்டுல மன்னன் அந்த நிலங்களை பிடிக்கி பார்ப்பனர்களுக்கு கொடுத்ததால கிட்டத்தட்ட 100 பேர் அவங்க கெட்ட கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்துக்கு விழுந்து சேர்த்து தற்கொலை பண்ணி என் நிலத்தை பிடிச்சி பாப்பாங்க ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி அப்படி உருவாக்கப்பட்டதான் அந்த பார்ப்பன சேரி. அகரகாரர்கள்னு சொல்லப்படுற பார்ப்பன சேரிகள் அப்படி உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையில இருந்து எல்லா மனமும் நம்ம கிட்ட இருக்க சொத்தை தான் உருவாக்குறாங்க. அப்ப இந்த மக்களை அணிந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு கொண்டு வந்து நம்ம அமைப்புள்ள உட்கார வச்சிருக்கு. அவர்களுடைய உழைக்கும் மக்களுடைய வரலாறு தெரியும். இப்படி என்னவா இருந்த கடந்த காலத்துல என்னவா இருந்தா இப்ப
இனவாதத்துல இது எங்க போக வேண்டியது அப்படிங்கிற 3 இலக்குகளை நாம அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இப்ப இங்க பார்ப்பன கலாச்சாரம் பண்பாடு நம்மகிட்ட அதிகம் இல்லைன்னா தெற்கு கோடியில் நம்ம இருக்கிறோம். தெற்கு வர 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 ஏன்னா அவனுடைய நிறுவனமயப்படுத்த காலகட்டம் புத்தர்கள் பேரரசோட அங்கீகரிச்சு அதுக்கப்புறம் இஸ்லாம் இஸ்லாமிய அரசர்கள் வராங்க. அவங்களுடைய ஆதிக்கம் அவங்களுமே பார்ப்பன ரெவன்யூ சிஸ்டத்தை யாரும் தொடவே தொட்ட அவங்களும் தொலைஞ்சாங்க. அவங்களும் ஏற்றுக்கிட்டு அந்தந்த வரி விதிக்கும் முறையை அவங்க ஏற்றுக்கிட்டு கூடுதலாக ஒரு வரியை போட்டாங்க. அது ஜெசியான ஒரு வரி ஏற்றுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் அவங்க பண்ணணும். அதுக்கடுத்தாப்புல வரக்கூடிய ஆங்கிலேயர்களும் ஏற்றுட்டாங்க. ஏற்றுட்டு போயிட்டு இருந்தவனா அவனுடைய தொழில் உற்பத்தி முறைக்காக அவன் இங்க தொழிற்சாலைகளை நிறுவும் போது அவனுடைய உற்பத்தி சாலைகளை நிறுவும் போது இந்த சமுதாயம் முதலாளித்துவ இல்லைன்னா முதலாளித்துவ வியாபாரத்துவ நிறுவனங்களை உருவாக்கும் போது சாதிக்கு பெருந்தடையாது. ஒரு கம்பெனிக்குள்ள வரும்போது ஒரு நிறுவனத்துல வரும்போது சாதி ஒரு பெருந்தடையாது காரணத்தால எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கலாம். இங்க இங்க பாத்தீங்கன்னா பாசிச இயக்கங்கள் சொல்லப்படுறது. அப்படி இல்லைன்னா மதவாத பாசிசம், இனவாத பாசிசம், அப்புறமா சாதியவாத பாசிசம் இயக்கங்கள் எல்லாமே என்ன சொல்லுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டை புத்தன் திருக்குறள் எழுதிட்டான், புறநானூறு எழுதிட்டான், அகநானூறு எழுதிட்டான், 11 கணக்கு எழுதிட்டான் எல்லாம் எழுதினாங்கப்பா. இடையில என்ன நடந்தது? இன்னைக்கு நம்மளோட வரலாறு மீட்டு எடுத்துக்கணும். எப்படி வரலாறு மீட்டு எடுத்துக்கணும்? நம்ம இலக்கியங்கள் எப்படி நம்ம கைக்கு கிடைச்சி போச்சு? இலக்கியங்கள் கிடைச்சி அதாவது எவ்வளவு தேவைப்படுத்தி நம்மளை பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம இன்னும் விரிவா பேசலாம். ஆனா அதுக்கு இந்த நேரம் அப்போ எதுவுமே கிடையாது அவனுக்கு. அதாவது கொண்டாட்டியை வச்சு கூட வாழ தெரியாது. இதுதான் பார்ப்பனியத்தோட அடிப்படை கட்டம். என்ன சொல்லுது? உனக்கு பிள்ளை பெற தெரியாது, கொண்டாட்டியை வச்சு வாழ தெரியாது, உனக்கு ஒன்றும் கிடையாது. மருத்துவம் இன்னைக்கு சித்த மருத்துவம் படிக்கும், ஆயுர்வேதத்துல நீ இந்தியாவில் ஒரு இடத்துல பஸ்த வைத்தியத்தை காட்டுறா அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட்ல நம்ம படிச்சதெல்லாம் கேட்கணும்னா அது நாங்களா கண்டுபிடிச்சோம். ஆரியபட்டர் கண்டுபிடிச்சது, இன்னொரு பேர் மாவட்ட கண்டுபிடிச்சது, இவர் கண்டுபிடிச்சது. எல்லாமே கதையை நீ எங்க இருந்து நீ பெருத்த எங்க இருந்து நீ அந்த வரலாற்று அறிவியல் அறிவுக்கு எப்படி வரும்? ஒரு ஆதிக்க சிந்தனை உள்ளவனுக்கு அந்த ஆதிக்கத்தை நிலந்துன்றது தான் வருமே தவிர உழைக்கும் மக்கள்னா அது ஒரு வரலாற்றை அறிவியலை உருவாக்க முடியும், கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். இன்னைக்கு தெருவில் போயிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல முக்கிய முடங்கி இருக்கிற போறது கஷ்டப்பட்டு முதல்ல இடிச்சு நிலையை உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஆதிக்க ஒரு சக்தியாக செய்ய முடியுமா? இப்படி வரலாறு அறிவியலும் உழைக்கும் மக்கள் மத்தியிலே இருக்கு. அப்ப அந்த உழைக்கும் மக்கள் இருக்க வரலாற்று அறிவியலையும் மறுக்கிறது தான் இந்த சனாதன பாசிசம். இன்னைக்கு அவங்க அதான் சொல்லலையா, 20 ஆண்டு காலமாக ஒரு 50ல இருந்து 2000 வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக சோறு இருந்தவர்கள் நீங்க பார்க்கும் விஷத்தை கக்காது. அப்ப அந்த விஷம் கக்கிற பாம்புகள் நாம அடையாளம் காண வேண்டிய அவசியத்தில் இருக்கு. அந்த அடையாளம் காண்றதுன்றது என்னவா இருக்குன்னா, யார் உங்களுக்கு சாதியை சொல்லிட்டு உள்ள வரும், எந்த மதமா இருந்தாலும் மதத்தை சொல்லிட்டு உள்ள வரும், அப்புறமா இனத்தை காட்டி அப்படியா, அதாவது தமிழ் தேசியம், தமிழ் இனம், தமிழ் தேசிய இனம்ன்றது என்னைக்குமே இந்த இனவாதத்துல புரிதலே கிடையாது. 2000 வருஷம் ஆழமாக இலக்கியத்தை பாதுகாத்துட்டாங்கன்னா அந்த இலக்கியத்தை பாதுகாத்ததுல எல்லா மக்களுடைய பங்கு இருக்கு. எல்லாரும் அதுக்குள்ள பங்களிப்பு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு சித்தர்கள்லயே 18 சித்தர்கள் சொல்றோம். 18 சித்தர்கள்ல ஒரு 10 சித்தர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்தவன் போராட்டர். நான் வரிசையா பட்டியல முடியும். அவர்களுக்கும் தமிழ்ல தான் பாட்டு எழுதிருக்கான். இன்னைக்கு 2000 வருஷமா பாட்டு எழுதிருக்கான். அவங்க இங்க செட்டில் ஆனாங்க. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலே அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தா நேபாளம் இருந்தாரு, அங்க இருந்து எல்லாருமே நம்ம எடுத்துக்கணும். தமிழ் எப்பயுமே அறிவு சமூகமா நீடிக்குதுன்னா எப்படி நீடிக்கிறா? தன்னால அந்த பவர்லாம் ஒன்று கண்டுபிடிக்கிற பவர்லாம் இல்லை. எப்பயும் அது ரிஜினா தன்னோட இயல்பு மாறாமல் இயல்பை மாற்றுவதற்கு பல்லாண்டு காலமாக ஒரு 3000 வருஷம் போராட்டம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நாம நினைக்கிறோம் பாசிச ஜனாதன
பாசிசமும் நம்ம மீது 3000 ஆண்டு காலமாக போராட்டிட்டு தான். அப்ப இந்த சனாதன பாசிசத்தை உள்ள வர விடாம தடுக்கிறது எதுனா ஒரு கேள்வி இல்லை, எல்லா கண்டுபிடிப்பும் நமக்கு தெரியும். உழைக்கும் மக்களோட வரலாறு தெரியும். அந்த உழைக்கும் மக்களோட வரலாறை நம்ம உறுதிப்படுத்தும் போதுதான் நாம் சனாதன பாசிசத்தை வீழ்த்தி ஜனநாயகம் சோசியலிசத்தை நோக்கி நாம் போக முடியும் சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.